last class we have learned Mendel's first experiment, that is monohybrid cross, and in this class we are going to discuss about a second experiment on dihybrid cross. So போன கிளாஸ்ல மரபியலை பத்தி படிச்சோம். அதுல ஃபர்ஸ்ட் அவர் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு பண்பு கலப்பு. So இந்த கிளாஸ்ல நம்ம வந்து இரு பண்பு கலப்பை பத்தி பார்க்க போறோம். So now let's get into the lesson. So in the first experiment he said he have did with a single gene. In the second experiment he have taken two genes. Okay, so there are two experiments, one is monohybrid and another one is dihybrid. அவர் ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பண்பு கலப்பு அண்ட் இரண்டாம் வந்து இரு பண்பு கலப்பு. ஸோ ஒரு பண்பு கலப்பில் வந்து அவர் ஒரே ஒரு ஜீனை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இரு பண்பு கலப்பில் வெவ்வேறு கேரக்டர்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம இங்கிலீஷில் மோனோஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம், டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வகைகளை வச்சு இதில் வர ரிசல்ட் ஃபைனல் ஒரு ரிசல்ட்டில் அவர் ஒரு 3 விதிகள் வந்து சொல்லியிருக்காரு. இந்த விதிகள் வந்து பாரம்பரியமாக நம்ம யூஸ் பண்ணுற விதிகள். ஸோ அந்த விதிகள் பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன் அண்ட் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் டாமினன்ஸ், அதை வந்து ஓங்குதன்மை விதின்னு நம்ம சொல்லுவோம். செகண்ட் லா என்னன்னு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் செக்ரிகேஷன், அது வந்து தனித்து பிரிதல் விதி அப்படின்னு சொல்லுவோம். Third law, law of independence adsorbent. So law of independence adsorbent. So அது வந்து சார்பின்றி ஒதுங்குதல். ஸோ இந்த 3 லா வந்து நம்ம அந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ல வர ரிசல்ட்ஸை வச்சு மெண்டல் வந்து நம்மளுக்காக 3 விதிகளை ஏற்படுத்தினார். So Mendel have discovered 2 experiments. One is monohybrid and another one is dihybrid. In monohybrid he have used only one gene, whereas in dihybrid he has used 2 genes. Okay. ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஒன்று வந்து ஒரு பண்பு கலப்பை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு, இன்னொன்று இரு பண்பு கலப்பை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ரெண்டு பண்பையும் இணைந்து இந்த ரெண்டு ரிசல்ட்ஸ்லையும் அவர் வந்து 3 லா கொடுத்துருக்காரு. ஸோ லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். அந்த 3 விதிகள் வந்து பாரம்பரியமாக யூஸ் பண்ணுற விதிகள். ஸோ இதில் வர ரிசல்ட்ஸை வச்சு மெண்டல் நம்மளுக்கு 3 விதிகள் கொடுத்துருக்காரு. அதில் முதல் விதி லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் டாமினன்ஸ், லா ஆஃப் செக்ரிகேஷன், லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அட்சார்ப்மெண்ட். ஸோ 3 விதியில் மோனோஹைப்ரிட் கிராஸில் 2 விதியும் டைஹைப்ரிட் கிராஸில் ஒரு விதியும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ மோனோஹைப்ரிட் கிராஸில் கொடுத்த 2 விதிகள் வந்து ஓங்கு பண்பு தன்மை, இரண்டாவது தனித்து பிரிதல் விதி. இந்த 2 விதியும் வந்து ஒரு பண்பு கலப்பில் ரிசல்ட் வந்த விதிகள். ஸோ இரு பண்பு கலப்பில் வந்த ரிசல்ட் விதிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார்பின்றி ஒதுங்குதல். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம கிளாஸில் பார்ப்போம். ஸோ நவ் லெட்ஸ் see the detail about dihybrid cross. dihybrid cross-ஐ பற்றி நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். dihybrid cross அப்படின்னா என்ன? 2 கேரக்டரை வச்சு ஒரு ரிசல்ட்ஸை கொடுக்கறது வந்து டைஹைப்ரிட் நம்ம சொல்லுவோம். இதில் வந்து இதில் வந்து மோனோஹைப்ரிட்ல பிளான்ட்டோட ஹைட்டை மட்டும்தான் அவர் எடுத்துக்கிட்டாரு. டைஹைப்ரிட் அப்படின்னும் போது 2. ஸோ இதில் வந்து ஒரு சீடோட ஷேப்பையும் அந்த சீடோட கலர், ஸோ இது 2 கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த 2 கேரக்டரும் சேர்ந்து நம்மளுக்கு புது விஷயங்கள், புது ஹைப்ரிட் என்ன கிடைக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தான் இந்த டைஹைப்ரிட் எடுத்திருக்கோம். ஸோ டைஹைப்ரிட்ல சீடோட ஷேப், விதைகளோட ஷேப்பையும் விதைகளோட கலரையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி இப்போ இந்த கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து வட்டம், இன்னொன்று வந்து சுருங்கியது. ஸோ விதைகளோட ஷேப் வந்து வட்டம் அண்ட் சுருங்கியது. அது நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை அண்ட் மஞ்சள். இது ரெண்டுத்தையும் நம்ம இணைத்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான் டைஹைப்ரிட் கிராஸ் அப்படின்றோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக எப்படி மெண்டல் நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு நம்ம கிளாஸ். Now let's see this in detail. இங்கே 2 கேரக்டர், 2 டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் வந்து டைஹைப்ரிட் கிராஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து விதையோட சைஸையும் இன்னொன்று விதையோட கலரையும் எடுத்திருக்காரு. என்னென்ன எடுத்திருக்காரு? சைஸ் பார்த்தீங்கன்னா ரவுண்டு அண்ட் ரிங்கிள், உருண்டை சுருங்கி. ஸோ வந்து இது 2 சைஸையும் வந்து எடுத்திருக்காரு. நிறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் எடுத்திருக்காரு, பச்சை எடுத்திருக்காரு, எல்லோ அண்ட் கிரீன். ஸோ இதுக்கு ரவுண்டுக்கு வந்து கேபிட்டல் ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் ரிங்கிள்க்கு வந்து ஸ்மால் ஆர். ஸோ உருண்டைக்கு கேபிட்டல் ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அண்ட் சுருங்கிக்கு ஸ்மால் ஆர் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறம் எல்லோவுக்கு கேபிட்டல் ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். கிரீன் பச்சை ஸ்மால் ஒய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ we have taken seeds shape and seeds color. So அவர் வந்து
சீட்ஸோட நிறத்தையும் சீட்ஸோட ஷேப்பையும் வந்து எடுத்திருக்காரு. என்ன ஷேப் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் wrinkle. ரவுண்ட்னா உருண்டைன்னு சொல்லுவோம், wrinkleனா சுருங்கின்னு சொல்லுவோம். ஸோ வட்டமான ஷேப்பையும் சுருங்கிய ஷேப்பையும் சீட்ஸ்ல எடுத்திருக்காரு. நிறம் வந்து எல்லோ அண்ட் கிரீன், பச்சை மஞ்சள். ஸோ இந்த ரவுண்ட வந்து உருண்டை. ஸோ he have taken two different characters, one is C shape and other one is seeds color. ஸோ ரெண்டு வித்தியாச கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஒன்று விதையோட ஷேப்பையும் இன்னொன்று விதையோட கலரையும் எடுத்திருக்காரு. ஸோ வந்து விதையோட ஷேப் பார்த்தீங்க அப்படின்னா உருண்டை, இன்னொன்று சுருக்கம். ஸோ உருண்டை சுருக்கம் ரெண்டு வித்தியாசமான விதை எடுத்திருக்காரு, ரவுண்ட் அண்ட் wrinkle. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் கேமெட்ஸ்க்கு வந்து கேபிட்டல் R அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம், இதுக்கு ஸ்மால் r அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நிறம், அந்த விதையோட நிறம் வந்து எல்லோ அண்ட் கிரீன், மஞ்சள் பச்சை. அதுக்கு வந்து கேபிட்டல் Y அண்ட் ஸ்மால் y ரெண்டு வித்தியாசமான கலர் எடுத்திருக்காரு. ஸோ ஒன்று வந்து மஞ்சள் அண்ட் ஒன்று வந்து பச்சை. ஸோ இது ரெண்டுமே வந்து பெற்றோர் தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ரெண்டுமே கலப்படம் பண்ணவே இல்லை. ஸோ கலப்பு பண்ணா மட்டுமே நம்ம வந்து ஹைபிரிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கலப்புன்னு சொல்லுவோம். இப்போ இது கலப்பு இல்லாம இருக்கிறதுனால நம்ம பெற்றோர் தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஹைபிரிட் ஆகல, அது வந்து கலப்பு இல்லை. ஸோ அதனால அதை பெற்றோர் தலைமுறை, பெற்றோர் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த கேபிட்டல் ஆர்ல இருந்து நான் ஒரு கேபிட்டல் ஆர் எடுத்துக்கிறேன் அண்ட் இங்க ஸ்மால் ஆர்ல இருந்து ஒரு ஸ்மால் ஆர் எடுத்துக்கிறேன். கேபிட்டல் Y ல இருந்து ஒரு கேபிட்டல் Y அண்ட் ஒரு ஸ்மால் Y ல இருந்து ஒரு ஸ்மால் Y எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா F1 தலைமுறை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் F1 தலைமுறை அப்படின்னா பெற்றோர் தலைமுறையில நம்ம வந்துட்டு எதுவுமே கலப்பு பண்ணல, F1 தலைமுறையில நம்ம கலப்பு பண்ணிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. R கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y ரெண்டுமே வந்து கலந்து வந்திருக்கிறதுனால நம்ம அதை வந்து கலப்புன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து நம்ம டை ஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் டை ஹைபிரிட் சொல்றோம் அப்படின்னா இதுல விதையோட இதுவும் இருக்கு, விதையோட கலரும் இருக்கு, ஷேப்பும் இருக்கு. ரெண்டு வித்தியாச கேரக்டர்ஸும் இணையறதுனால நம்ம இந்த டை ஹைபிரிட் கிராஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை இணைக்கும் போது எனக்கு வந்திருக்க ரிசல்ட் அப்படி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்தும் உருண்டை மஞ்சள். ஏன் அனைத்தும் உருண்டை மஞ்சள்? எப்பயுமே வந்து ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்புன்ற ஒரு விஷயம் வரும்போது ஓங்கு பண்புல இருக்க விஷயம் தான் வந்து வெளியே வரும், ஒடுங்கு பண்பு வெளியே வராது. இங்க ரெண்டு விதமான கேமெட்ஸ் இருக்கு. அதுல ஓங்கு பண்பு வந்து கேபிட்டல் R. ஸோ கேபிட்டல் R நான் என்ன சொல்லியிருக்கேன், உருண்டை. ஸோ உருண்டை. இங்க இந்த கேமெட்ஸ்ல கேபிட்டல் Y இருக்கு. கேபிட்டல் Y நான் என்ன சொல்லியிருக்கேன், மஞ்சள். அப்போ எது வெளியே வரும், தனித்து வரும், உருண்டை மஞ்சள். ஸோ இங்க வந்து F1 தலைமுறையில 4 செடி கிடைச்சிருக்கு. அதுல எல்லாமே என்ன கலர்ல என்ன ஷேப்ல இருக்கா, உருண்டை மஞ்சள். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கை. தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னா போது அதுவே கிராஸ் பண்ணிக்கிறது. வந்த ரிசல்ட்ஸ்ல இருந்தே நம்ம திரும்பி கிராஸ் ஹைபிரிட் பண்ண போறோம். நம்ம அதுல என்ன கிடைக்க போகுதுன்னு பார்க்கிறது தான் F2 தலைமுறை. ஸோ செல்ஃப் ஹைபிரிடைசேஷன் அண்ட் தன் மகரந்த சேர்க்கை வந்த ரிசல்ட்ல வச்சு முதல் ரெண்டு செடியை நம்ம திரும்பி ஹைபிரிட் பண்ண போறோம். ஸோ வந்தது கேபிட்டல் R ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் y. இதை நான் திரும்பி இதே கேமெட்ஸ்கள் உள்ள செடியோட ஹைபிரிட் பண்றேன். ஸோ ரெண்டுத்தையும் நான் ஹைபிரிட் பண்றேன். அதனால எனக்கு 8 கேமெட்டுகள் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நான் இதை எடுத்துக்கிறேன். இதுல வர கேமெட்ஸ் கிடைச்சிச்சுன்னா நம்மளுக்கு இதுவும் ஒரே கேமெட்ஸ் தான். ஸோ இந்த கேமெட்ஸ் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு நம்ம பார்ப்போம். முதல்ல நான் வந்து கேபிட்டல் R மட்டும் எடுத்துக்கிறேன். கேபிட்டல் R வந்து கேபிட்டல் Y ஸ்மால் y யோட நம்ம இணைப்போம். ஸோ அப்படி இணைக்கும் போது கேபிட்டல் R கேபிட்டல் Y வந்துருச்சா, கேபிட்டல் R ஸ்மால் y. இப்போ ஸ்மால் r எடுத்து இந்த கேபிட்டல் Y ஸ்மால் y யோட நம்ம இணைப்போம். ஸோ கேபிட்டல் R நம்ம எடுத்துக்கோம், கேபிட்டல் Y and ஸ்மால் y யோட நம்ம இணைக்கும் போது ஸ்மால் r கேபிட்டல் Y ஸ்மால் r ஸ்மால் y. ஸோ இந்த கேமெட்க்கு 4 கேமெட்ஸ் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு. இதே கேமெட்ஸ் தான் இங்க வரும், ஏன்னா ரெண்டுமே ஒரே தன்மை உள்ள செடியை தான் நம்ம எடுத்துருக்கோம், ஒரே அந்த ரெண்டு தன்மையும் உள்ள தாவரங்களை தான் நம்ம எடுத்துருக்கோம். அதனால இங்க என்ன கேமெட்ஸ் வருதோ இங்கேயும் அதே கேமெட்ஸ் தான் வரும். ஸோ மொத்தம் நம்மளுக்கு 8 கேமெட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல 8 கேமெட்ஸ்ல நம்மளுக்கு எத்தனை ஹைபிரிட் ஆயிருக்கு நம்ம பார்க்கணும்.
புதுசா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, என்ன தாவரங்கள் கிடைச்சிருக்கு நம்ம பார்க்க போறோம். எத்தனை தாவரங்கள் புதுசா கிடைச்சிருக்கு அண்ட் நம்ம பெற்றோர் தலைமுறையில இருந்து எத்தனை தாவரங்கள் வருது அப்படின்னு நம்ம டீச்சர்ல பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து புன்னட் ஸ்கொயர் மூலமா கண்டுபிடிக்க போறோம். இப்போ அதே பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 8 கேமெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த 8 கேமெட்ஸ்ல என்னென்ன ஷேப், என்னென்ன நிறம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம புன்னட் ஸ்கொயர் வந்து யூஸ் பண்ணுவோம். புன்னட் ஸ்கொயர்ல நம்மளோட கேமெட்ஸ் கிடைச்ச 4 கேமெட்ஸை இந்த சைட்ல, இன்னொரு 4 கேமெட்ஸ் நான் இந்த சைட்ல எழுதியிருக்கேன். ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் சைஸஸ்ல நான் எழுதி வச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ண போறோம். கிராஸ் பண்றதுனால இந்த கேமெட்டையும் இந்த கேமெட்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய் அண்ட் கேபிட்டல் ஒய் அப்படின்னு வருது. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் இது எல்லாத்தையும் இதையும் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய். ஸோ எதுக்கு ஆப்போசிட்ல எது இருக்கோ அதை நம்ம கிராஸ் பண்ணி இந்த பாக்ஸஸ்ல நம்ம ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து புன்னட் ஸ்கொயர். கிராசிங்னா வந்து கிராஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும் நம்ம என்னென்ன புது தாவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் பண்ணும்போது தான் தெரியும். அப்போ ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் 4 கேமெட்ஸ் ஹாரிசான்டல்லையும் 4 கேமெட்ஸ் வந்து வெர்டிகல்லையும் எழுதி அது ரெஸ்பெக்டிவா நான் வந்து கிராஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இதை வந்து ரவுண்டா, எல்லோவா, மஞ்சளா, பச்சையா நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுல வந்து ஆல்ரெடி 2 கேரக்டர்ஸ் வந்து இணைஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம டைஹைபிரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பாக்ஸ்ல பார்த்துட்டீங்க அப்படின்னா 2 கேரக்டர்ஸ் இணைஞ்சிருக்கு. ஸோ அதுல வந்து ஆர் கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆரை வந்து நம்ம உருண்டை, சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிச்சிருக்கோம். ஸோ இங்கே வந்து கேபிட்டல் ஆர், கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய், அப்போ 2 கேரக்டர்ஸ் உள்ள இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர். ஸோ ஆர் நம்ம வந்து ஷேப்பை வச்சுக்கோம். ஸோ இதுல வந்து ஆர் வந்து ரெண்டுமே கேபிட்டலா இருக்கு. இதுல ரெண்டுமே கேபிட்டலா இருக்கிறதுனால ஓங்கு பண்பு இருக்கு. ஸோ அப்போ ஆருக்கு கூடிய, கேபிட்டல் ஆருக்கு கூடிய விஷயத்தை தான் நம்ம வந்து வெளியே எடுப்போம். அப்போ ஆர் என்ன இருக்கு, கேபிட்டல் ஆர் வந்து உருண்டை. அப்போ அதை நம்ம ரவுண்டுன்னு சொல்லுவோமா, ரவுண்ட். இப்போ இன்னொரு கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா கலரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒய் அப்படின்றது கலர். ரெண்டுமே கேபிட்டல்ல தான் இருக்கு, ரெண்டுமே ஓங்கு பண்புல தான் இருக்கு. ஸோ ஓங்கு பண்புல இருக்கும் போது ஓங்கு பண்பு தான் வெளியே வரும். அப்போ ஓங்கு பண்போட ஒய் என்ன இருக்கு, எல்லோ. அப்போ இது வந்து ரவுண்ட் எல்லோ, உருளை மஞ்சள் அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் ஆர் இருக்கு, கேபிட்டல் ஒய், ஸ்மால் ஒய் இருக்கு. ஸ்மால் ஆர் ரெண்டுமே ஒடுங்கு பண்புல தான் இருக்கு. அப்போ ஸ்மால் ஆருக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சுருக்கம், wrinkle, சுருக்கம் சொல்லியிருக்கோம். இங்க கேபிட்டல் ஒய், இங்க ஸ்மால் ஒய் இருக்கு. அப்போ கேபிட்டல் ஒய் ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு ரெண்டுமே இதுல இருக்கு. ஆனா ஓங்கு பண்பு, ஒடுங்கு பண்பு வரும்போது ஓங்கு பண்பு மட்டும் தான் வெளியே வரும். அப்போ ஓங்கு பண்போட கேபிட்டல் ஒய் என்ன இருக்கு, எல்லோ. ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன வடிவம் கொடுக்கலாம் அப்படின்னா சுருக்கம் மஞ்சள், wrinkle yellow. ஓகே. சோ இது மாதிரி நம்ம பேஸ் பண்ணி 2 கேமெட்ஸையும் தனியா பிரிச்சு எதுல ஓங்கு பண்பு வருதோ ஓங்கு பண்புக்குரிய உருண்டையோ, பச்சையோ, மஞ்சளோ, சுருக்கமோ நம்ம போட்டுடணும். சோ இதுல மொத்தமா நமக்கு எத்தனை தாவரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கிடைச்சிருக்கு. 16 தாவரங்கள் கிடைச்சிருக்கு. இந்த 16லயுமே வந்து நம்ம வந்து எத்தனை எல்லோ கிடைச்சிருக்கு, எத்தனை பச்சை கிடைச்சிருக்கு, எத்தனை உருண்டை கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அந்த மெயின் பர்பஸ்க்காக மட்டும் தான் நம்ம இந்த புன்னட் ஸ்கொயர் யூஸ் பண்றோம். சோ இங்க வந்து எல்லாம் பார்த்துப்பீங்க 9:3:3:1 அப்படின்னா என்ன, பினோடைபிக் ரேஷியோ, அதோட தன்மையை பத்தி சொல்லுது. அது எத்தனை இருக்கு அப்படின்னா 9:3:3:1. இப்போ நம்மளுக்கு எத்தனை ரவுண்ட் எல்லோ கிடைச்சிருக்கு நம்ம பார்ப்போம். ரவுண்ட் எல்லோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 ரவுண்ட் எல்லோ கிடைச்சிருக்கு. அதனால தான் நம்ம வந்து 9 இங்க போடுறோம். எத்தனை காம்பினேஷன் ரவுண்ட் எல்லோ இந்த பாக்ஸ்ல எத்தனை வாட்டி கிடைச்சிருக்கோ அத்தனையுமே என்னவா இருக்குமா, உருண்டை மஞ்சள் அந்த வகையான தாவரங்கள் வந்து 9 கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. நெக்ஸ்ட் 3 எத்தனை wrinkle yellow கிடைச்சிருக்கு நம்ம பார்ப்போம். சோ wrinkle yellow எத்தனை கிடைச்சிருக்கு 1 2 3 3 கிடைச்சிருக்கா. சோ
நெக்ஸ்ட் ரவுண்ட் கிரீன் எத்தனை கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 மூணு கிடைச்சிருக்கா, அதனால நம்ம இங்க 3 போடுறோம். மீதி என்ன இருக்கு? wrinkle green, wrinkle green அது வந்து ஒண்ணே ஒண்ணா இருக்கு, சோ அதனால நம்ம 1 போடுறோம். இப்போ நமக்கு வந்து 16 தாவரங்கள் கிடைச்சிருச்சு. அதுல வந்து எத்தனை புதுசா தாவரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து 9:3:3:1. இப்போ நான் என்ன சொன்ன, பெற்றோர் தலைமுறையில வந்து கலப்படம் இல்லாம இருக்கும். சோ இங்க வந்து ரெண்டுமே வந்து கேபிட்டல் ஆர் தான் இருக்கு, ரெண்டுமே கேபிட்டல் ஒய் தான் இருக்கு. அப்போ இது கலப்பு இருக்கா? இல்ல. சோ கலப்பு இல்லாதது எல்லாமே வந்து பெற்றோர் தலைமுறை. அப்ப நமக்கு இந்த வகையில 9 கிடைச்சிருக்கு. ஸ்மால் ஆர் ஸ்மால் கலப்பு இல்ல, ஸ்மால் y கலப்பு இல்ல, அது ஒண்ணே ஒண்ணு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு 10 வகையான பெற்றோர், நம்ம போட்ட விதையே வந்து 10 வகையான தாவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. மீதி 6 வகை மட்டும் தான் நமக்கு புதுசா கிடைச்சிருக்கு. அந்த 6 வகை என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா, அதாவது உருண்டையும் மஞ்சளும் சேர்ந்தது ஒரு கேரக்டர், சுருக்கமும் பச்சையும் சேர்ந்தது ஒரு கேரக்டர். இப்போ நமக்கு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, ஒண்ணு வந்து உருண்டை பச்சை, அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? கிராஸ் நடந்திருக்கு. சோ போட்ட விதைகள்ல கிராஸ் நடந்தனால நமக்கு உருண்டை பச்சை அப்படின்னு கிடைக்குது. இன்னொன்னு என்ன கிடைச்சிருக்கு? சுருக்கம் மஞ்சள், wrinkle yellow. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? கிராஸ் நடந்திருக்கு. சோ 6 வித்தியாசமான தாவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. So with the results of these two experiments, Mendel have discovered 3 different laws. So இதோட சோதனை பண்ணி அதுல வர ரிசல்ட்டை வச்சு மெண்டல் வந்து ஒரு 3 laws வந்து நமக்காக கொடுத்திருக்காரு. So with the results of monohybrid cross, he have given 2 different laws. One is law of dominance and other one is law of segregation. With the result of monohybrid cross, he have given 2 different laws. One is law of dominance and other one is law of segregation. So இந்த monohybrid ஒரு பண்பு கலப்பை வச்சு அவருக்கு 2 விதிகள் வந்து அவர் கொடுத்திருக்காரு. ஒன்னு வந்து ஒடுங்குதன்மை விதி and சோ இந்த ஒரு பண்பு கலப்புல வந்து அவர் 2 விதி கொடுத்திருக்காரு. அதோட ரிசல்ட்ஸ் வச்சு அவர் 2 விதி கொடுத்திருக்காரு. ஒன்னு ஓங்குதன்மை விதி and இன்னொன்னு வந்து தனித்து பிரிதல் விதி. சோ law of dominance and law of segregation. இப்போ வந்து மோனோ ஹைபிரிட் பண்ணியாச்சு. இப்போ டை ஹைபிரிடால அவர் கொடுத்திருக்க விதிகள் வந்து ஒரே ஒரு விதி அதுல கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா law of independent assortment. அது வந்து சார்பின்றி ஒதுங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சார்பின்றி ஒதுங்குதல். சோ இந்த 3 லாக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓங்கு தன்மை உடையது, அதாவது எப்பயுமே ஒரு ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு வரும்போது ஓங்கு பண்பு தான் வெளியே வரும், ஒடுங்கு பண்பு வெளியே வராது அப்படின்ற எடுத்துக்காட்டுறதுக்காக தான் இந்த லா வந்து செக்ரிகேட் ஆயிருக்கு. செகண்ட் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா தனித்து பிரிதல் விதி. என்ன எல்லா கேமெட்ஸ்களுக்குமே வந்து தனித்தனியா அதாவது கேமெட்ஸ் வந்து தனித்தனியா ஃபார்ம் ஆகும். ஒரே விதமான கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னா கேபிட்டல் டி யோடையும் போய் இணையும், ஸ்மால் டி யோடையும் போய் இணையும், இது கிராஸ் ஆகும் இணையும். ஸோ அதுக்கு தான் இந்த லா வந்து எக்ஸாம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க, சார்பின்றி ஓங்குதல். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வித்தியாசமான கேரக்டர் ஒரே டைம்ல வந்து ஹைபிரிட் பண்ணுவாங்க, ஒரே டைம்ல கலப்பு பண்ணுவாங்க. அப்படி கலப்பு பண்ணாலும் ரெண்டுமே வேற வித்தியாசங்களான கேமெட்ஸ்களோட இணையும். ஸோ நம்ம ஆல்ரெடி உருண்டை மஞ்சள் எடுத்தோம், சுருக்கம் பச்சை எடுத்தோம். இது ரெண்டுமே வந்து வித்தியாசமா வந்து ஃபார்ம் ஆகும். உருண்டை பச்சையோடையும் ஃபார்ம் ஆகும், சுருக்கம் எல்லோடையும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த லா. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். I hope you all get it. So I'll give you as a homework and send it me in a WhatsApp. Thank you.